ஆமாம். ஹலோ. ஆ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த ஜெப நேரத்தை இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை ஆராய்கிற படிக்கிற இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு ஆதாயமாக்கிட்டாங்க. நான் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கற்றுக் கொடுக்கிற சகோதரனையும் வல்லமையா எனக்கு உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி ஆவியான ஒரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் பார்க்க போகிறோம். 20வது அதிகாரத்தில் 1000 வருஷ அரசாட்சியை இன்னைக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய அஹ், வெவ்வேறான கருத்துக்கள் இருக்குது. அதில் எது சரியாக நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் முழுமையாக படிக்கலாம். 15 வசனங்கள் தான் இருக்குது. யார் படிக்கிறீங்க? படிக்கட்டா பிரதர்? படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருடம் அரசாழ்வார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியில் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அடைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆமென். அருமையான வேத பகுதி. இந்த பகுதியில் மெயினாக பார்க்க போகிறது முதல் 6 வசனங்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா முடிஞ்சதுன்னா அந்த மீதமுள்ளதையும் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியம். இங்கே வந்து 1000 வருஷ அரசாட்சி பற்றி வருது.
இங்கே அரசாளுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உபத்திரவ காலத்தில் மிருகத்தை வணங்காதவர்கள், மிருகத்தின் முத்திரையை பெறாதிருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் தான் உயிரடைந்து கிறிஸ்துவனே கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். ரொம்ப நிறைய திருச்சபையில் குழப்பமாக ஒரு விஷயம் போதிக்கப்படுறது என்ன அப்படின்னா, நாமளும் அரசாளுவோம் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை போதிப்பாங்க. ஏன்னா அவர்கள் உயிர் திறந்து பண்ணுறாங்கள, நாமளும் பண்ணுவோம், நாமளும் ராஜாக்களாக இருப்போம். ஏன்னா ராஜாக்களாக நம்மை அழைத்திருக்கிறவரை, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை அழைத்திருக்கிறவர் இந்த உலகத்தில் இப்போ நாம் அப்படி இருக்கணும். we are supposed to show our authority over Satan. நாம் சாத்தானுக்கு எதிராக நம்முடைய அதிகாரத்தை நாம் காண்பிக்க வேண்டும். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இப்போ இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான லிட்ரல் ரூலிங்க்கு நம்ம அழைக்கப்படலை. திருச்சபையாகிய மனவாட்டி அழைக்கப்படலை. அப்போ அரசால உயிர் தெழுந்தவர்களில் திருச்சபை இல்லை. ஏனென்றால் போன சாப்டர்லேயே பார்த்தோம், நம்ம ஆட்டுக்குட்டியோட திருமணம் முடியுது அப்படின்னா நாம் மனைவி ஆகிட்டோம். யூத முறைமையின்படி திருமணம் முடிஞ்சது அப்படின்றது ரொம்ப தெளிவாக யூத முறைமைகள் எப்படிலாம் இயேசு கிறிஸ்துவிலும் திருச்சபையிலும் நிறைவேறுகின்றன அப்படின்றத லிஸ்ட் போட்டு நம்ம பார்த்தோம். யூத முறைமையின்படி ராஜாத்தியானவள் ராஜாவோடு இருக்க மாட்டார். எஸ்தர் இருந்தாலே அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தது இதில் அசீரியாவில் சூசான் அரண்மனையில், ஓகே, பெர்ஷிய ராஜாங்கத்தில் இருந்தது. அப்போது ராஜாத்தியாக நெகேமியாவுடைய காலத்தில் அதுவும் பெர்ஷியாவில், ஓகே. அப்போது யூதர்கள் தங்களுடைய மனைவிகளை கூட சிங்காசனத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அரசால உயிர் தெழுந்தவர்களில் திருச்சபை இல்லை, ஆட்சி புரிதலும் திருச்சபை இல்லை. நாம் அப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இயேசுவோடு இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அதால் நாம் இயேசுவோடையும் இருப்போம், பிதாவோடையும் இருப்போம். இந்த ரகசியம் ரொம்ப பெரிய ரகசியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவோட பரலோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசு இங்கே பண்ணிட்டுருக்கு, இயேசு இங்கே அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எப்படி பரலோகத்தில் இருப்பார் அப்படின்னா, அவர் சர்வ வியாபியாக இருப்பவர். அவரால் இருக்க முடியும், பரலோகத்திலையும் இருக்க முடியும், பூலோகத்திலையும் அவரால் இருக்க முடியும். அதை திருச்சபையால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த கிறிஸ்தவர்கள் உயிர் தெழுந்து அரசாளுவோர் நம்பிக்கை வைத்து கொண்டு இருப்பவர்கள் வேதத்தின்படி அவை பிழையானது. பிழையானது. இதில் இன்னொன்று, நியாயம் தீர்க்க நியாயாசனங்கள் வைக்கப்படுது. அப்போ திருச்சபை அந்த நியாயாசனம் முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்குது. அதுவும் தவறான புரிதல். ஏன் தவறான புரிதல் அப்படின்னா, ரோமர் 8:1 படிக்கிறோம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது சத்தியம். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் மற்ற பரிசுத்தவான்கள் முன்பாக நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு போதனை. வேதத்தின்படி அந்த போதனை சரியில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம ஒத்துக்கணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக த பீமா சீட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க, நாம் இருப்போம் என்ற வேதவசனம் இருக்கே, 2 கொரிந்தியர் 5:10 இருக்கே. அப்படின்னா அதில் நாம் நியாய தீர்ப்படைவதில்லை. கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக அவருடைய மனைவியாக நாம் இருப்போமே தவிர நியாய தீர்ப்படைவதில்லை. திருச்சபைக்கான ஒரே நியாய தீர்ப்பு, எடுத்துக்கொள்ளப்படுதலின் பொழுது நாம் கைவிடப்படுகிறோமா, எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா, நாம் நம்முடைய பசுத்தை காத்து கொண்டால், நாம் கர்த்தர் நமக்கு இட்ட கட்டளைகளை நாம் ஒழுங்காக நாம் செய்தால், ஒருவர் அன்பு கூர்ந்து நாம் செய்தால், அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்திற்கு உண்மையாக நாம் அனுதினமும் இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம்.
கிருபையாய் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அப்பா, இந்த சாதாரண நவரோஜி பாடின பாட்டு பிரதர் அன்னைக்கு பாடின ரொம்ப அழகாக, எப்படியாயினும் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நான் தகுதியுள்ளவனாகணும் அப்படின்ற அந்த ஜெபத்தை நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக, எந்த நியாய தீர்ப்பு, இவன் அடுத்து வர வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்பாகவும் நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா we are already married to Christ. நம்மை பற்றி அடுத்து வருவது 21ஆம் அதிகாரத்தில் தான் வருது. மணவாட்டி மனைவியாகிய மணவாட்டின்னு ரொம்ப அழகாக வரும் அதில். ஓகே, ஸோ திருச்சபை இங்கே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ ஆளப்படுகிறவர்கள் யார்? இப்போ தேவனால் ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் ஜூஸ், ஒரு யூதர்கள் 1,44,000 பேர் முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் காக்கப்பட்டார்கள் இல்லையா? அந்த காக்கப்பட்ட யூதர்களும் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்தில் முத்திரையை தரிக்காமல் சிரச்சேதமும் பண்ணப்படாமல் தப்பித்தவர்களும் இவர்கள் ஆளப்படுபவர்களாக இருப்பார்கள். இந்த 1000 நூற்றாண்டில், இந்த 1000 வருஷ அரசாட்சியில் சின்ன குழந்தைங்க, முன்னாடி மறிச்ச சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்லாம் சிலர் வரும். அதுக்கெல்லாம் வேத ஆதாரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கன்ஜெக்சர்ஸ். அதெல்லாம் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ எவ்வளவோ கோடி குழந்தைங்க நன்மை தீமை அறிவதற்கு முன்பே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவர்களெல்லாம் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் இருந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மையை இது பண்ணி அதுக்கப்புறமா அவர்கள் பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான வேத ஆதாரம் எதுவும் கிடையாது. அந்த வேத ஆதாரம் இல்லாததுனால அதை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு எந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வேதத்தின்படி தேவனால் காக்கப்பட்ட யூதர்கள் இருப்பாங்க. 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் முத்திரையை தரிக்காதவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒன்று ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை தூஷணம் செய்ய விடார், பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த நன்மை தீமை அறியாத ஜனங்கள், அதாவது தன்னுடைய இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே மக்களையே காப்பாற்றினவர் நம்முடைய தேவன் இல்லையா? இவர்களுக்கு என்ன பண்ண போறான்றது நமக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் அவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஏதோ ஒன்று செய்வார்ன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதில் நம்ம ஏன்னா இப்போ பாருங்க, கோடி அபார்ஷன்ஸ் நடக்குது. அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் வரவே இல்லையே, உலகத்தில் வரவே இல்லையே, பாவமோ இதுவோ செய்யறதுக்கு உலகத்தில் வரவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. நம்முடைய ஞானம் மட்டுப்படுத்தப்பட்ட குறைவுள்ள மனிதர்கள் நாம், பாடுள்ள மனிதர்கள் நாம். நம்ம தேவனுடைய ஞானத்திற்கு ஈடாக நம்முடைய ஞானத்தை உயர்த்த பாருங்க. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு நமக்கு நீதிமொழிகள் இருக்கு. வேதத்துல மறைந்திருக்கிறத நம்ம பார்த்தா போதுமே தவிர நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு நம்மளுடைய யூகங்களை சொல்லி, இது ஏன் யூகங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வெளிப்படுத்தல் 22 அந்த வசனத்தை முன்னாடியே வாசித்தோம். இதுலேருந்து ஒன்றுத்தையும் கூட்டாதே, இதுலேருந்து ஒன்றுத்தையும் குறைக்காதே. கூட்டினா வாதையை கூட்டுவார், குறைச்சா ஆசீர்வாதத்தை குறைப்பார் அப்படின்னு சொல்லி தெளிவாக எச்சரிப்பு இருப்பதால் நம்ம வேதத்தின்படியான எந்த ஒரு கன்ஜெக்ஷர்ஸ், எந்த ஒரு புரிதலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஈவன் ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டும் மேரேஜ் ஆஃப் த லேம்பில் உங்களுக்கு வேதத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன். 7 நாள் எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு நான் மனசு இது பண்ணிட்டு இருந்தபோது அந்நித்திய ரீடிங்கில் எனக்கு நியாயாதிபதிகள் 14 வந்தது. ரொம்ப அழகாக அருமையாக அது சூட் ஆச்சு. அப்போது அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் வேதத்தின்படி இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தின்படி இல்லை அப்படின்னா டேக் இட் வித் பக்கெட் ஆஃப் சால்ட் அப்படின்னா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட இல்லை, அது தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னா விட்டுடுங்க. இந்த காரில் வாங்கி அந்த காரில் விட்டுடுங்க. இது தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். 1000 வருஷ அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் அரசாளுபவர்கள் உபத்திரவ காலத்தில் சிரச்சேதம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் இருக்கே பிரதர்,
இது என்ன பிரதர் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் மினிமம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், 2 திருச்சபையில் இயேசுக்குள்ளாக மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல், 3 இந்த சினச்சேதம் பண்ணப்பட்டவர்களின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ எங்கே பார்த்தாலும் 3 பார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனோட உயிர்த்தெழுதல் அப்போ நடக்கலையா? இது முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னா அப்போ அது அப்படின்னு ஒரு கொஸ்டின். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலே நடக்கலையா அப்படின்னா இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து எழவில்லை அப்படின்னு சொன்னால் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவன் வந்து கள்ளத்திற்கு தரிசி அப்படின்னு சொல்லுது, கள்ள போதகன்னு சொல்லுது வேதம். அப்போது அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போது வேதத்தின்படியாக நிரூபிக்கப்பட்ட மேரேஜ் ஆஃப் த லேம், அதுவும் வந்து 1 தெசலோனிக்கர் 4:17 இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வர்ற விஷயமாக இருக்கட்டும், நாம் மகிமையை தெரிவித்துக் கொள்வோம். நாம் வந்து 1 தெசலோனிக்கர் 4:17 ரொம்ப தெளிவாக இருக்கு. we are going to change our address from being in this world to be with Jesus. நாம் தான் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறோம், ஏசு அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை. ஏசுனுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆகுறது எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா, when he comes back in the second coming, 2வது வருகையின் பொழுது அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆக போகுது. அவர் வந்து அப்போது சர்வ வியாபியாக இருப்பார், ஏன்னா அவர் மகிமை அடைந்து விட்டார் என்பதால். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் ஏதாவது தியானிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தியானிச்சுட்டு வந்ததை ஷேர் பண்ணுங்கள். 12 மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் அப்படின்னு இது வந்து யார் ஆச்சுன்னா, இது வந்து 2ஆம் உயிர்த்தெழுதல். எல்லாருமே இது வந்து திருச்சபை இல்லாத மற்ற எல்லாருமே பாருங்க. சரியா பர்ஃபெக்ட் தியாலஜி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்களற கழுவப்படாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. தான் பர்ஃபெக்ட் தியாலஜி. ஓகேங்களா? ஆனால் இயேசுனுடைய நாமமே அறியாமல் செத்தவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவரவர்களுடைய கிரியைகளின்படியாக அவர் பலனளிக்கிறார். ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்ட் தியாலஜி. இப்போ தான் நம்ம வந்து 2 விஷயத்த ஒன்று புரிஞ்சுக்கணும். தியாலஜி தான் பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பிரதர் பரலோகம், இல்லைனா கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக போடுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. நம்ம புரிதல் வச்சுருக்கலாம், நம்முடைய புரிதலில் வந்து இது சரியாக இருக்கலாம். ஆனால் பரலோகம் என்பது பிதாவினுடைய வீடு, அதுக்கு உள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது அவர். அது நானும் நீங்களும் கிடையாது. அவர் கிருபையாக யாரையோ கூட்டுக்கிறார் அப்படின்னா வன்கண்ணோடு நம்ம பார்க்கலாமா? அதுக்காக தான் அழகாக அந்த நான் என்னுடையதை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையாக, நான் தயாராக இருக்க நீ வன்கண்ணலாக இருக்கலாமா அப்படின்ற அந்த திராட்சைப்பழ தோட்ட உவமையில் இயேசு ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். அதுதான். ஓகே, பலனை அவர் கொடுக்கிறார். அந்த பலனை அவர் கொடுக்கறதுக்கு பாருங்க, பரலோகத்தில் வேற்றுமை நிழல் இருக்காது. நானும் ஒன்றா இருப்பேன், நீங்களும் ஒன்றா இருப்பீங்க, பேதுரும் ஒன்றா இருப்பார், பவுலும் ஒன்றா இருப்பார். ஓகேவா? ஒரே மனவாட்டியாக சபையாக இருக்க போகிறோம் நம்ம. பவுல் போயிட்டு நான் 3 கப்பல் சேதத்தில் இருந்தவன், 5 முறை அடி வாங்கினவன், கல்லூரி ஒன்றவன் 3 முறை, என்னை வந்து ஆபிரகாம் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்த ஆபிரகாமுக்கு சமமாக்கினீரே அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போது தியாலஜி படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகம். ஆனால் மற்றவர்களுக்கு பரலோகம் கிடையாது அப்படின்ற வார்த்தையை நம்ம விடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது கர்த்தருடைய இஷ்டம். கர்த்தர் என்ன டிசைட் பண்ணிருக்காரோ எனக்கும் உங்களுக்கும் தெரியாது அப்படின்ற அந்த பாயிண்டில் விட்டுட்டு நாம் அடுத்து என்ன பண்ணணும் அதில் ஓடக்கடுவோம். ஓகே, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சதா ராஜி? ஓகேண்ணா, ஓகே. சரி, சரி. கோகு மாகோகோடைய
போர் இதில் வருது. கோகு மாகோகுடைய போர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதோடைய ஏரியாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோக் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியும், மாகோக் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவையும் குறிக்கிறது. இது வந்து இதில் எசேக்கியேல்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அது வந்து நமக்கு தேவையில்லாது. ஏன்னா அந்த போர் நடக்க போகுது, நம்ம அப்போ பரலோகத்தில் இருக்க போகிறோங்க. why should we unnecessarily bother on certain things? அது எழுதப்பட்டிருக்கு, ஆமாம் எழுதப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ பி இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக தான் அந்த 7 வருஷம் நம்ம வந்து இருக்கிற போது நம்ம வந்து ஆயத்தப்படுத்தப்படுறோம். நமக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் இயேசுகிட்ட கேட்டு நம்ம வந்து தெளிவடைஞ்சுக்கலாம். ஓகே, Elizabeth Auntie, Raja brother, any questions you have? பியூலாக்கா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல பிரதர். எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர். ஓகே, ஸோ இந்த 20ஆம் அதிகாரத்தில் மெயினாக வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ, எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஒரு ஒரு மேஜர் நியூஸ் எனக்கு வந்தது. மெட்ராஸில் இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாராம், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு சில ஒரு பக்கத்தை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, யாரோட பேர் வேணாலும் நான் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரியான ரீலு கப்ஸா அதுக்கெல்லாம் பயங்கரக்கூடாது நம்ம. ஓகே, ஜீவ புஸ்தகத்துக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம்னு தெளிவாக இருக்குது. ஸோ நாம் பரலோகத்துக்கு போய் அவரோடு இணைந்து ஒன்றாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்குமா கிடைக்காதான் கூட தெரியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். பரலோகத்திற்கு இப்போது யார் பரலோகத்தில் இருக்கா பிரதர் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவதூதர்கள். தட்ஸ் ஆல். வேறு எந்த மனுஷனும் கிடையாது. இதெல்லாம் நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருந்தேன் பிரதர், அவங்க பாசிபிளி ஒரு விஷனில் பரதீசுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். பரலோகத்தை யாரும் பார்க்கவும் முடியாது. கண்டோர் விண்டதில்லை, விண்டினோர் கண்டதில்லை அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. யோவான் 3ஆம் அதிகாரம் படிக்காதவங்க பரலோகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. சோ கால்டு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், தமிழில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம், நான் வந்து இயேசுவாக பார்த்தேன், பிதாவாக பார்த்தேன், பிதா கிட்ட என் கேசட்டை கொடுத்தேன். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. யோவான் 3 படி அதுக்கு தவறான ஒரு பார்வை, அதனால் நம்பாதீங்க. யோவான் 3 தெளிவாக இருக்குது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவராக மனுஷகுமாரனை இல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்தை கண்டதில்லை. ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம வந்து இப்போது யோவான் பார்த்துருக்காரு. யோவான் தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் சொல்கிறாரா? ஆவிக்குள்ளானேன் தெளிவாக இருக்குது. அவர் ஆவியில் தான் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது அவரே அழகாக சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த எச்சரிக்கைகளோட நம்ம மெயினாக 2 விஷயம் ஐ வுட் லைக் டு டெல் யூ. ஒன்று, நம்மளுக்கு தெரியாதவைகளை குறித்து ரொம்ப குழப்பிக்கிறத விட, ஓகே இது இருக்குது, இதுக்கான விளக்கம் எனக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்று இங்கே வெளிப்படுத்த போகிறாரு, இல்லை பரலோகத்தில் வெளிப்படுத்த போகிறாரு. 2த்தில் இது ஒன்று. ஓகே, 2வது, நான் அடுத்து என்ன செய்யணும்? வாட் am I supposed to do? நான் தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக நான் என்ன செய்யணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நகம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு நகம்னு வச்சுக்கோங்க. அந்த நகம் அழுக்காக இருக்குதா, அந்த நகம் கோணாமோனியாக வளர்ந்துருக்குதா, அந்த நகத்தை கிளிப் பண்ணணுமா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கெட் தட் டன். க்ளீன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய கசடுகளை, உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய தேவையில்லாதவற்றை எடுக்கும் அந்த காரியத்தை பாருங்களே தவிர, அதுதான் முக்கியமே தவிர, அந்த மாதிரியான ஆயத்தப்படுதல் தான் முக்கியமே. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகையில் நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும்.
அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சியோடு வேதத்தை நாம் மேலும் மேலும் அதிகமாய் வாசித்து, ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வேதம் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. திருவசனம் என்னும் முழுக்கினாலே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. இட் கிளென்சஸ் அஸ். நமக்கு நிறைய நாட்களில் நாம் வேதம் படிக்கிற போது ஒன்றும் புரியாது. குளிக்கிற போது தண்ணியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. குளிக்கிற போது டேஸ்ட் தெரியாது. பாசிபிளி 1-2 சுற்றோனா வாய்க்குள்ளே போகும். குளிக்கிறது எதுக்காக? உடலை கழுவுவதற்காக. ஸோ வேதத்தை புரியாத படித்தாலும், இப்போ இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி எஸ்ரா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எஸ்ராவில் எதுக்குடா இவ்வளவு பேர், ஏன் இவ்வளவு பேர் ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து கேள்வி கேட்டுன்னு இல்லாமல், அதுலேயே எனக்கு புரியல. எதுக்காகவோ கர்த்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, எனக்கு புரியல. பட் நான் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதோடு படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிளாஸுக்குள்ளே வந்தேன். 8 அதிகாரங்கள் இந்த கிளாஸுக்கு முன்னாடி ஜஸ்ட் 8 அதிகாரங்கள் படித்து முடித்தேன். ஸோ நீங்கள் அந்த நீதியில் எனக்கு வேதத்தில் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க. சென்னையில் இருக்கிற எல்லா சந்தபூதம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதே போல தான் பெங்களூரில் இருக்கிற எல்லா சந்தபூதம் தெரியுமா? பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் பெங்களூரில் இருக்கிறீங்க. அதே தான் இயேசுவை அவருடைய பெரிஷீத் முதல், அதாவது ஆதி ஆகமத்தில் இருக்கிற முதல் வசனம் முதல் சொல் முதல் கடைசி சொல்லாக ஆமேன் வரை, பெஹிஷீத் டு ஆமேன் அவராக இருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மறைக்கப்பட்ட சில விஷயங்கள், இப்போ பாருங்கள், சிம்சோன் இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாட்டம் எப்படி அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட விஷயம். அந்த மறைக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு கொடுக்குற அந்த மறைவான மன்னாவை உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதே போல் நம்ம வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து வர்றதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டது எடுத்து வர முடியும், ஒரு சில விஷயங்கள் எடுத்து வர முடியாத விஷயத்தை டோன்ட் கேர் டூ மச், டோன்ட் வரி டூ மச். இது எல்லாவற்றையும் வெளியே இது பண்ணுறது தான் நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுறதுக்காக நம்ம வந்து ஒரு 7 வருஷங்கள் இருக்க போகிறோம். அதனால் பி ஹாப்பி, பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ எப்போ முடியுமோ கொடுங்க. வேதத்தில் பாத சுத்தி அப்படின்னு ஒரு சில ஒரு ஃப்ரேஸ் வருது. இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார் இருக்கு இல்லையா? பாத சுத்தி அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்குமான உறவை குறிப்பதாக உரியாவுனுடைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஈவன் இயேசுனுடைய பாதத்தை கழுவின அந்த வேசியை கூட அந்த சீமோன், குஷ்டரோகியான சீமோன் என்ன சொல்கிறான், இப்போ கழுவுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தால் அவருக்கு அதட்டியிருப்பார் அப்படின்றான். இந்த பாத சுத்தி, ஏன் இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் வந்து அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படின்றது எல்லாருமே சொல்லிடுவாங்க. அவர் தன்னை தாழ்த்தினார், அவர் எக்ஸாம்பிளாக இருந்தார்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே பைபிள்லேயே இருக்குது. பைபிள்லேயே இருக்கிற விஷயங்கள் வேறு என்ன அப்படின்றத நீங்கள் தியானித்து எனக்கு சொல்லுங்கள். இந்த இதில் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், நாம் மணவாட்டி அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் தியானித்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, சரி. எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம we can close the session. கேள்விகள் எதுவும் இல்லையா? ஓகே, we'll close the session with a word of prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து இதோ உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் தியானிக்க, அப்பா, நாங்கள் அதை வசனமாக தியானிக்காவிட்டாலும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு தூர பார்வையிலிருந்து இதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள்
அறிந்து கொள்ளும்படியான இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. எவ்வளவோ கோடானு கோடி மக்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லைப்பா. அப்பா, அவர்கள் எங்கெங்கேயோ தேவையில்லாத விஷயங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பா, நாங்கள் அதை படிக்கும்படியாக, அதில் இருக்கும் சில ரகசியங்களை நாங்கள் அறியும்படியாக, வேதத்தின்படி இதுதான் என்று நாங்கள் அறியும்படியான இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இதன் மூலம் வரும் எல்லா துதிக மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, மீதம் இருக்கிற 2 நாட்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே பொறுப்பேற்று வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Okay, bless you. God bless you all. Thank you, brother. Bye.